கிரேட் 1 சர்ஃபராஸோட பேரண்ட் நான். என் பேர் சலீம். இன்னைக்கு அப்சர்வேஷன் கிளாஸ் கூப்பிட்டுருந்தாங்க மேம். பிரியா மேமோட கிளாஸ் தான் வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவங்க டீச்சிங் மெத்தடாலஜி ஃபஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதில் மைண்ட் மேப் மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த லெசனோட நேம் வச்சுட்டு அதுலேருந்து இதெல்லாம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதில் மைண்ட் மேப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கே புரியுற மாதிரி இருந்துச்சு அந்த கான்செப்ட்லாம். அது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ஸோ அது நல்ல மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளக்கார்ட்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸே வந்துட்டு கம்யூனிட்டி ஹெல்ப்பர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த அவங்களுடைய இமேஜஸ் கொண்டு வந்து பிளக்கார்டாக இண்டிவிஜுவலாக காட்டி ஒவ்வொருத்தருடைய ரோல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் அதே மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுக்காக அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, கிளாஸுக்கே மொத்தமாக வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு, ஒருவேளை பசங்க திடீர்னு டல் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு குயிக்காக ஒரு 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 சிக்னல் மாதிரி கொடுத்து அவங்கள திருப்பி அந்த பேக் டு ஃபார்ம் கொண்டு வர்றது. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. டீச்சிங் மெத்தடாலஜி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாஸ் என்விரான்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டு பிரியா மேம் அண்ட் ஆச்சாரியா. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்ஸாக இருந்துச்சு எப்படி டீச்சிங் மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நேரில் ஒரு டெமோ பார்த்ததுக்கப்புறம் வி ஆர் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ.